ஆத்மா உறங்குவதில்லை. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆர்வத்தோட. அதாவது இறந்த பிறகு தன்னுடைய மரணத்தை உணராத ஒரு ஆத்மாவை பற்றி நம்ம இதில் சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதில் ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி தன் மரணத்தை உணராமல் தான் உயிரோடு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அது அலைஞ்சிக்கிட்டு இருக்கும், அதாவது அலையிறதில்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா எவ்வளோ காலம் அந்த மாதிரி இருக்கும்? அதற்கு மறுபிறப்பெல்லாம் கிடையாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாருக்கும் மறுபிறப்பு உண்டு, எல்லா ஆவிகளுக்கும் உண்டு. ஆனால் அது தன்னிலை உணரணும். இப்படி அது இருக்கும்போது யாருக்கும் அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. தன்னுடைய வீட்டுக்கு வரும், பள்ளிக்கூடத்துக்கு போகும், ஆஃபீஸ் போகும்னு நான் சொன்னேன் முதல்ல. அதே மாதிரி சென்று வரும்போது அவங்களுடைய மூதாதையர்கள், அதாவது அந்த குடும்பத்தில் ஏற்கனவே வாழ்ந்து மறைந்த மூதாதையர்கள் அப்புறம் சில காலம் கடந்து, சில ஆண்டுகள் கடந்து அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன் நிலையை உணர வைப்பார்கள், உதவி செய்வார்கள். நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இதுதான் நடந்தது உனக்கு, நம்ம இனிமேல் இந்த மாதிரி காலகட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு மாறணும் அப்படின்னு உதவி செய்வாங்க. சில குடும்பத்தில் குலதெய்வத்தை நல்லா வணங்கியிருப்பாங்க. அந்த குலதெய்வம் இவங்களுக்கு உதவி செய்யும். பொதுவாகவே குலதெய்வம்னு சொன்னாவே நம்ம குடும்பத்தில் ஒரு காலத்தில் வாழ்ந்து மறைந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்த ஆத்மாக்கள் தான் பெரும்பாலும் குலதெய்வங்களாக இருக்கிறார்கள். அவங்கள அடக்கம் செய்த பிறகு அந்த இடத்துல ஏதாவது ஒரு சாமியை பிரதிஷ்டை பண்ணி அது காலங்காலமாக அதில் அந்த வம்சத்தில் பிறந்து வருகிறவர்கள் அனைவரும் அதை வணங்கி கொண்டிருப்பார்கள். அதுதான் குலதெய்வம். அந்த ஆத்மாவும் தெய்வ நிலையில் இருந்து இந்த ஆத்மாவுக்கு உதவி செய்யும். நம்மளை நல்லா வணங்கின குடும்பத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அது விதிப்படி இந்த மரணம் அகால மரணம் ஆயிடுச்சு அப்படின்னு அது உதவி செய்யும். அதற்கு பிறகு அந்த ஆத்மா தன்னிலை உணரும். சார் 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 வாங்க சார். யார் நீங்கள்? என் பேர் சீனிவாசன் என்ன சார். வேணும்? என் பேர் சீனிவாசன் சார். பாருங்க. நேற்று உங்கள் வீட்டில் ஒரு லேடியை ட்ராப் பண்ணிட்டு போனேன். அவங்க என் ஜெர்க்கினை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால் நான் அதை வாங்கிறதுக்கு வந்தேன் சார். என்னது, லேடி இறக்கி விட்டீங்களா? இங்கே யாரும் லேடிஸ் கிடையாது சார், நான் தனியாக தான் இருக்கேன். நான் சார் இவங்கள தான் சார் நேற்று நான் பார்த்தேன். இருக்க முடியாதுப்பா சார். நான் தான் சார் ட்ராப் பண்ணிட்டு போனேன் சார். நிச்சயமாக இருக்க முடியாது சார். என் கண்ணால் பார்த்தேன் சார். நைட் நான் ட்ராப் பண்ணிட்டு போனேன் சார். கிடையவே கிடையாது. என் பொண்ணு தான் சார் இது. இறந்து 1 வருஷம் ஆச்சு சார். நீ தான் சார் நினைவு நாள் அவங்களுக்கு. சார் நீங்கள் சொல்கிறத நம்பவே முடியல சார். மிராக்கிள் சார். என் ஜெர்க்கினை எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் அவங்க. அதை வாங்குறதுக்கு தான் சார் நான் வந்தேன். நீங்கள் என்னடா செத்து போயிட்டா அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. என்ன சார் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு செத்து 1 வருஷம் ஆச்சு சார். நம்புங்க சார், நம்புங்க. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பலை. நான் என் பொண்ணு சமாதி தான் போயிட்டுருக்கேன். இப்போ வரீங்களா? போகலாம். அவசியம் போகலாம் சார். சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்துடுறேன். ஓகே சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே சார். இப்போது நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒரு நல்ல ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சில சந்தேகங்கள் எல்லாருக்கும் வர்றது இயற்கை. இந்த மாதிரி ஒரு உருவத்தோட ஒரு வாகனத்தில் பிரயாணம் பண்ண முடியுமா ஆவியினால் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக முடியும்.
அது வந்து அந்த வாகனத்தை இயக்கிக்கிட்டு வந்தார் இல்லையா ஒருத்தர், அவருடைய ஆற்றலை உபயோகித்து அது ஒரு மனித உருவமாகவே அது காட்சி அளிக்குது. இது வந்து மெட்டீரியலைசேஷன் அப்படின்னு வெளிநாட்டில் சொல்லுவாங்க. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சில ஆராய்ச்சியாளர்கள், அதாவது எந்த கலையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி, இப்போ நம்ம கண்ணெதிர பார்க்குறோம். இப்போ வந்து இது டிசம்பர் சீசன், எங்கே பார்த்தாலும் சங்கீதத்தை பற்றியும் நாட்டியம் சங்கீதம் பாட்டு கச்சேரியாக இருக்குது. இதெல்லாம் கூட எடுத்திங்கன்னா ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு முன்பு இருந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு பயிற்சிகளோ அந்த காலத்தில் இருந்த ஜதி அடவு காலப்பிரமாணம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய சிஸ்டங்களோ இப்போ இல்லை. எல்லாருமே லைட் ரீடிங்கில் போய்கிட்டு இருக்காங்க, லைட்டாக செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆராய்ச்சிகளும் அந்த மாதிரி மாறி போச்சு. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் ஒரு ரவுண்டாக உட்காந்துக்குவாங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கும் போது அந்த சியான்ஸ் மீட்டிங்னு பேர் அதுக்கெல்லாம். அவங்களுடைய எல்லாருடைய ஆற்றலையும் உபயோகித்து அந்த ஆவி நடுவில் அப்படியே உருவத்தோடு வெளிப்படும். அதை வந்து ஃப்ளாஷ் இல்லாத கேமரா மூலமாக புகைப்படம் எடுப்பாங்க. எடுத்து பார்க்கும்போது அந்த முகம் தெளிவாக தெரியும். அந்த உயிரோடு வாழ்ந்த போது ஆணோ பெண்ணோ அவங்க எப்படி இருந்தாங்களோ அவங்களுடைய உருவம் அதில் வெளிப்படும். அதுலேயும் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மெழுகு இருக்குது பாருங்கள், நம்மளுடைய மெழுகுவர்த்தியை ஒரு பாத்திரத்தில் நல்லா தளதளன்னு உருக வச்சு அது ஓரளவுக்கு மெல்ட் ஆகி அதை இருக்காத அதே சமயம் தண்ணியாகவும் இல்லாத ஒரு நிலையில் அந்த ஆவிக்கிட்ட நீட்டுறாங்க. முழு உருவத்தோடு வெளிப்படும் ஆவி தன்னுடைய கையை அதில் பதிக்குது, அந்த கைரேகை அதில் பதிவாகுது. அதை வச்சு அவங்க உயிரோடு இருந்த காலத்தில் அவங்களுடைய கைரேகையை ஒத்து பார்த்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து எந்த விதத்துலேயும் டூப் அடிக்கல, உங்கள்கிட்ட பொய் சொல்லலை. இதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமாக அவங்க வெளியிட்ட புகைப்படங்களெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்த பெண்ணும் முழு வடிவம் எடுத்து ஸ்கூட்டரில் வந்திருக்கா. அவள் வாழ்ந்த காலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை தன்னுடைய எண்ண அலைகளால் கொண்டு வர முடியும். கொஞ்சம் ஓரளவுக்கு சக்தி வாய்ந்த ஆவிகளாக இருந்தால் எண்ண அலைகளாக பொருள்களை நகர்த்த முடியும் அவங்களால். அந்த வகையில் தான் இவருடைய கோட்டெல்லாம் வாங்கிட்டு போய் தன்னுடைய சமாதியில் போட்டு வச்சுருக்குது. மீண்டும் ஆத்மா உறங்குவதில்லை நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அப்பொழுது ஒரு புதிய சம்பவத்தின் மூலமாக புதிய அனுபவத்தை உங்களுக்கு அளித்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறேன். அதுவரை காத்திருங்கள். வணக்கம். உங்களுக்கு ஆவிகள் பற்றிய அனுபவங்களோ கருத்துக்களோ சந்தேகங்களோ இருப்பின் கீழ்காணும் விலாசத்திற்கு தொடர்பு கொள்ளவும். ஆத்மா, கேப்டன் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 5, மதுரவாயில், சென்னை 95.